ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அர்த்த சாஸ்திரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இந்த பக்கம் 856 ஆரம்பிக்கிறது. தர்மத்துக்கென்றே ஏற்பட்ட நூல்களின் அளவுக்கு அர்த்த சாஸ்திர புஸ்தகங்களில் சத்தியம், தர்மம், நியாயம், நேர்மை ஆகியவைகளை எதிர்பார்க்க முடியாது. ராஜதந்திரம், சமயோஜிதம், டிப்ளமசி, எக்ஸ்பீடியன்சி என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவற்றை தவிர்க்க முடியாத கட்டங்களில் தர்ம நூல்களிலே கொஞ்சம் அனுமதித்துத்தான் இருக்கும். அர்த்த சாஸ்திரத்திலோ இவற்றுக்கு இன்னும் அதிக இடம் கொடுத்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் உள்ளதை சொல்லாமல் மறைக்கலாம் என்ற அளவுக்கு தர்ம நூல்கள் போகுமென்றால், அர்த்த சாஸ்திரமோ உள்ளதை இல்லை என்றே மறுக்கலாம், இல்லாததை உள்ளதாக சொல்லலாம் என்று கூட சொல்லிவிடும். இப்படி அசத்திய சம்பந்தம் வருவதால் தான் பாக்கி 3 உபவேதங்களுக்கு ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் என்ற பெயர் இருக்க, இதற்கு அர்த்த வேதம் என்றில்லாமல் இது ஒரு சாஸ்திரம் என்றே பெயர் இருக்கிறது. சாஸ்திரம் என்றால் எந்த சப்ஜெக்டை பற்றியும் விதிகளை கொடுப்பதுதான். தர்மசாஸ்திரத்தோடு உபவேதங்களில் வரும் சப்ஜெக்டுகள் எது மாறுபட்டாலும் நாம் இதை தள்ளிவிட்டு தர்மசாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுர்வேத வைத்தியர் எவராவது நம் சுவடியில் இருந்து மேற்கோள் காட்டி, சிராத்த தினத்தில் கூட ஒரு வியாதிக்கார பிராமணன் பூண்டு லேகியம் சாப்பிடலாம் என்று சொன்னால், அதை கேட்காமல் உயிர் போனாலும் போகட்டும் என்று தர்மசாஸ்திரப்படி அதை அன்றே ஒதுக்கத்தான் வேண்டும். இப்படியே அர்த்த சாஸ்திரக்காரர் தர்மத்தை விட்டு ஒரு ராஜா தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்ள சிலது செய்யலாம் என்றால், இவற்றை டிப்ளமசி என்ற பெயரில் கூட தர்மசாஸ்திரம் சொல்கிற ராஜதர்மம் ஒப்புக்கொள்ளாத இடத்தில் நாம் அர்த்த சாஸ்திரத்தை தள்ளி தர்மசாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், விஜயம், கண்ணுக்கு காதுக்கு இன்பம், அதிகாரம் என்று இந்த உபவேதங்களின் பலன் பிரத்யட்சத்தில் உடனே தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும். தர்மாதர்மங்களின் பலன் அப்படி தெரியாமல் அதிருஷ்டமாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதற்காக நிரந்தரமானதை விட்டு தற்காலிகமானதை பிடித்துக் கொள்வார்களா? சரீரத்தை பலவிதங்களில் ரட்சித்து சந்தோஷப்படுவதற்கு உபவேதங்கள் வழி சொன்னாலும், இந்த சரீரத்தை இப்படியே என்றைக்கும் சந்தோஷமாக காப்பாற்றித்தர அவற்றால் முடியுமா? சரீரம் போன விட்டு தர்மாதர்மங்களுக்குத்தானே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். உபவேதங்கள் தருகிற திருஷ்டங்களில் லாபங்களை விட தர்மசாஸ்திரங்கள் தரும் அதிருஷ்ட லாபம்தான் உயர்ந்தது என்பதற்கு பொதுஜன வாசனமே அத்தாட்சியாக இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் திருஷ்டமாகவே, அதாவது கண்ணால் பார்க்கும்படியாகவே ஒரு பெரிய லாபம் கிடைத்துவிட்டால் அதிருஷ்டம் அடித்தது என்றுதானே சொல்கிறோம். ஆகையால் திருஷ்டத்தை தரும் அர்த்தசாஸ்திரம் முதலானதுகளும் அதிருஷ்டத்தை தரும் தர்மசாஸ்திரத்தின் காலில் விழ வேண்டியவைதான். தர்மார்த்த காமமோட்சம் என்பதில் அர்த்தம் பெரும்பாலும் காமம் என்ற தற்கால சுகத்தை தருவதோடு முடிவதே. தர்மம்தான் நித்திய சுகமாயுள்ள மோட்சத்துக்கு உபாயம். அந்த தர்மத்தில் போவதற்கு அனுகூலமாகவே அர்த்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்வதால் தற்காலத்தில் சிலர் நினைக்கிற மாதிரி சாணக்கிய தந்திரம் முதலானவற்றில் ஜனங்களின் நன்மையையும் சத்தியம், தர்மம் ஆகியவற்றையும் புறக்கணித்து ராஜாங்கத்துக்கு எதேச்சாதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று தப்பாக நினைத்து விடக்கூடாது. தற்போது உலகத்தில் மானார்கி, அதாவது முடியரசு உள்ள நாடுகள் உள்பட எல்லா தேசங்களிலும் எதேச்சாதிகாரம் இல்லாமல் சர்வஜன அபிப்பிராயப்படி சர்வஜன க்ஷேமத்துக்காகத்தான் அரசாட்சி நடத்தப்படுவதாக ஜனநாயக கொள்கை என்பதாக ஒன்று பேசப்படுகிறது. ஆனாலும் தினமும் ஒரு கூப்பு வருவதாகவும், கொஞ்ச காலத்திலே இந்த இராணுவ ஆட்சியும் போய் இன்னொரு மிலிட்ரி சர்க்கார் வருவதாகவும் தான் இருக்கிறது. ஜனங்கள் நலனை முந்தியிருந்த ராஜாங்கம் கவனிக்கவே இல்லை என்றும், ஜனப்பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் சத்திய தர்மங்களை அடியோடு விட்டுவிட்டு லஞ்சம், கையாளாகத்தனம் இவற்றால் தேச வாழ்க்கையை கெடுத்து விட்டதாகவும் புது ஆட்சி ஏற்படுத்துபவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது நடக்கிற இத்தனை எதேச்சாதிகாரமோ, இப்பொழுது பார்க்கிற இத்தனை இன்எஃபிஷியன்சியோ அர்த்த சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்படவே இல்லை. இப்பொழுது வாயினால் உசந்த பிரின்சிபுகளை சொல்லிக்கொண்டே காரியத்தில் ரொம்பவும் வேறு விதமாக செய்வதாக இருக்கிறது. அர்த்த சாஸ்திரங்களில் இப்படி வாயினால் ஒரேடியாக தர்ம ஜோடனை பண்ணாமல் ஒரு ராஜாங்கம் நடத்துவதென்றால் அதில் ஒரு ராஜ்யத்தையே மேய்த்து கட்ட வேண்டியிருப்பதை முன்னிட்டும், மேலும் அந்நிய ராஜ்யங்களில் மோதல்களை சமாளிக்க வேண்டியிருப்பதை முன்னிட்டும் அநேக விஷயங்களை ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும்.
சில விஷயங்களை கொஞ்சம் வேறே மாதிரி தெரிகிற விதத்தில் தான் காட்ட வேண்டும் என்ற பிராக்டிக்கல் நெசசிட்டியால் ரொம்பவும் சத்திய தர்மம் பார்த்து முடியாது என்றே சில அம்சங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு போகும்படியாக சொல்லியிருக்கும். வார்த்தையில் ரொம்பவும் தர்மஜோடனை பண்ணாவிட்டாலும் காரியத்தில் அதில் சொல்லியிருக்கிற அளவுக்கே ராஜாக்கள் விட்டு கொடுத்து ராஜ்யபாரம் பண்ணினதால் இக்காலத்தில் காரியத்தில் நடக்கிற அதர்மமும் எதேச்சாதிகாரமும் அப்போதெல்லாம் நடந்ததே இல்லை. சாஸ்வத சட்டமும் தற்காலிக மாறுதல்களும் எடுத்ததற்கெல்லாம் தன்னிஷ்டப்படி சட்டம் செய்ய இடமுள்ள போதுதான் எதேச்சாதிகாரத்துக்கு இடம் கொடுத்து போகும். பழைய காலத்தில் மானார்க்கி தான் நடந்ததென்றாலும் கூட ராஜாக்களுக்கு இப்படி நினைத்த மாதிரியெல்லாம் சட்டம் செய்ய அத்தாரிட்டி இருக்கவில்லை என்பது தெரியாததால் தான் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள். கிரிட்டிசைஸ் செய்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அடிப்படை சட்டங்கள் யாவும் தர்மசாஸ்திரத்தில் அர்த்த சாஸ்திரத்திலும் எழுதி வைக்கப்பட்டவையாக இருந்துவிட்டன. சாஸ்வத வாழ்க்கைக்கு ஒரு துணை உபாயமாக இந்த தார்மீக சட்டங்கள் இருப்பதால் இவையும் சாஸ்வதம்தான் என்ற நம்பிக்கையும் பிடிப்பும் எல்லா ராஜாக்களுக்கும் இருந்தன. வைதீகத்தையும் ஆஸ்திகத்தையும் தர்மத்தையும் விருத்தி செய்வதே ராஜாவின் பொறுப்பு என்ற சின்ன வயசில் குருகுல வாசத்திலே அரசகுமாரர்களுக்கு ஆழமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்வத சத்தியங்களை பழைய சாஸ்திரங்களின் சட்டங்களையே சாஸ்வதமாக பின்பற்றினால்தான் அடைய முடியும். கொஞ்சமும் சுயநலம் கலக்காமல் ரோகத்தின் நிரந்தர க்ஷேமத்திற்கென்றே ரிஷிகள் கொடுத்துள்ள விதிகளை அவர்களுடைய நிலைக்கு எவ்வளவோ கீழே உள்ள நாம் மாற்றப்படாது என்று ஒரு ராஜா வித்யாபியாசத்தின் போதே கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருப்பான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.